Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now. ரொம்ப நல்லா இருக்குல்ல? அட பங்கஜ், நீயும் இங்க வந்திருக்கியா? மாமா, பவுன் தான் இருக்கார்ல, அவரால தான் நான் இங்க இருக்கேன். இல்லைன்னா நான் ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்திருப்பேன். அப்படியா? சூப்பர் மார்க்கெட்ல இருந்து கிளம்புனதும் பவுன் தான் என்கிட்ட என்ன சொன்னாருன்னா, எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க டாக்ஸில வீட்டுக்கு போங்கன்னு சொன்னாரு. முன்னாடியே அவர் சொன்னது எனக்கு விசித்திரமா இருந்தது. நான் கேட்டேன், டாக்ஸி எதுக்கு, என்கிட்ட தான் வண்டி இருக்கேன்னு. ஆனா என் வண்டி மரத்துக்கு கீழே கிராஸ் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு அவரோட பவரை பத்தி அப்பதான் தெரிய வந்தது. He can see the future. அங்கிள், உண்மையிலே நீங்க ரொம்ப லக்கி. அங்கிள், இந்த மரம் எப்படி விழுந்துச்சு? அட, எப்படி விழுந்தா என்ன? ஆனா பப்புன் தான் என்கிட்ட முன்கூட்டியே சொன்னதுனால தான் நான் பொழைச்சேன். வணக்கம் பபுந்தா சார். வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? இவன் என்னோட கிராண்ட் சன் சிவா. அப்புறம் இவங்க எல்லாரும் அவனோட ஃப்ரெண்ட்ஸ். அப்ப நீதான் சிவாவா? வேதா சிட்டியோட ஃபேமஸ் ஹீரோ. வேதா சிட்டியை இதே மாதிரி காப்பாத்திக்கிட்டே இரு. அப்புறம் நானும் என் ஃபியூச்சரை பாக்குற பவரை வேதா சிட்டியோட நன்மைக்காக நான் யூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு உங்களோட எதிர்காலத்தை பத்தியே தெரியாதப்போ மத்தவங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க? நீங்க என்ன சொல்ல வரீங்க? அதாவது அடுத்த 10 செகண்ட்ல உங்களுக்கு ஒரு ஆபத்து இருக்கு. எந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா? எனக்கு ஆபத்தா? வாய்ப்பே இல்ல. ஆபத்து, காப்பாத்துங்க. மேல இருந்து ஏதோ ஒண்ணு நம்ம மேல விழப்போகுது. ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாம் பத்திரமா இருங்க. அவர் என்ன சொல்லிட்டு போறாரு? பத்திரமா இருங்கன்னா என்ன அர்த்தம்? ஓ யூடி, நீ இருக்கியே, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம நம்பவே கூடாது. நான் தான் உங்களை பத்திரமா இருக்க சொல்லி சொன்னேன்ல. ஐ எம் கிளாட் என்னோட ஃபியூச்சரை பார்க்குற பவர் இருந்ததால உனக்கும் உன் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நான் முன்கூட்டியே சொல்ல வேண்டியதா இருந்துச்சு. தேங்க் யூ அங்கிள். தேங்க்ஸ் அங்கிள். ஆச்சரியமா இருக்கு, ஒருத்தரால ஃபியூச்சர்ல நடக்க போறத எப்படி முன்னாடியே சொல்ல முடியும்? ப்ரூஃப் நம்ம எதிரிலே இருக்கு. ஹலோ, மாலுக்கு எதிரில் உள்ள பில்டிங்கா? அடுத்த 10 நிமிஷத்துல அது விழப்போகுதா? என்ன இது அவருக்கு எப்படி தெரியும்? பில்டிங்ல இருக்க எல்லாரையும் கேட்டுக்கிறோம், உடனே பில்டிங் விட்டு வெளியில வாங்க. எந்த பில்டிங் விழ போகுது, சீக்கிரமா எல்லாரும் வெளியில வந்துருங்க. ஓடுங்க, எல்லாரும் ஓடுங்க. சார், போன் பண்ணி நீங்க உங்க ஸ்டைல்ல பில்டிங்க விழ வச்சீங்க. எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா நீங்க அவங்கள காப்பாத்திட்டீங்கன்னு. இப்போ இந்த மாதிரி பாம்ஸ வேதா சிட்டில இருக்கிற எல்லா வீட்டுக்கு அடியில வை. இப்பதான் உங்களுக்கு பூகம்பம் வரப்போகுதுன்னு தெரியும். அப்புறம் நான் பூமிக்கு அடியில இருக்கிற சரண் டிபேட்லாம் எடுத்துக்கிட்டு பெரிய பணக்காரனா ஆயிடுவேன். வேதா சிட்டில இருக்கிற எல்லாத்துக்கும் என்னோட பெரிய ரெக்வெஸ்ட், நீங்க இப்பவே இந்த நிமிஷமே வேதா சிட்டியை விட்டு வெளியே போயிடுங்க. இட் இஸ் நாட் சேஃப். இங்க ஒரு மிகப்பெரிய பூகம்பம் வரப்போகுது. எல்லாமே இங்க அழிஞ்சு போயிடும். உங்களுக்கு வார்ன் பண்றது என்னோட வேலை. இப்ப சாய்ஸ் உங்களோடது. ஐயோ, ஓடுங்க, ஓடுங்க, ஓடுங்க. ஐயோ, ஓடுங்க, ஓடுங்க, வாங்க, போங்க. ஐயோ, ஓடுங்க, சீக்கிரம் வந்துருங்க. ஓடுங்க, நிக்காதீங்க, நிக்காதீங்க, வாங்க, போங்க, சீக்கிரம் ஓடுங்க, சீக்கிரம் போங்க. போங்க வேகமா, ஓடுங்க, நிக்காதீங்க, வந்துருங்க, வாங்க, சீக்கிரம் ஓடுங்க, வந்துருங்க. மெட்ரோலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்ல இருந்து எந்த எர்த்குவேக் வார்னிங்குமே வரல. அப்போ இதெல்லாம் பாபு அங்கிளுக்கு நான் கால் பண்றேன். ஃப்ரெண்ட்ஸ், நாம இப்ப பாபு அங்கிள் வீட்டுக்கு போய் ஆகணும்.
அப்போதான் நமக்கு தெரியும் இந்த எர்த்குவேக் உண்மையானதா இல்ல யாரும் வேணும்னே இதை பண்றாங்களான்னு. என்ன சொல்ல வர சிவா? லெட்ஸ் கோ. இங்க யாரையுமே காணுமே. சீக்கிரம் என்ன நம்ம கீழே போய் பார்த்தாகணும். இது ஏதோ மைனிங் மாதிரி இருக்கு. சிவா கண்டிப்பா கீழே போயே ஆகணுமா? ஆமா, நம்ம போய் தான் ஆகணும். இவர் யாரு, என்ன பண்றாரு, ஏன் பண்றாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். நம்ம கீழே போன உடனே ஜம்ப் பண்ணி அப்படியே ஒளிஞ்சுக்கலாம். சரியா? பிரமாதம், சீக்கிரம். சாரன் டிவைட். இப்போதான் புரியுது அவர் ஏன் வேதா சிட்டில உள்ளவங்களெல்லாம் காலி பண்ணணும்னு நினைக்கிறாருன்னு. பாய்ஸ், கங்க்ராச்சுலேஷன். நம்ம வேதா சிட்டியை காலி பண்ண வச்சிட்டோம். நம்மளோட பிளான்டட் ஆக்சிடென்ட் அவங்களுக்கு நம்பிக்கை வரவழைச்சிருச்சு. பபுனால ஃபியூச்சரை பார்க்க முடியும்னு. இப்ப பயத்தினால எல்லாரும் ஊரை விட்டே ஓடிக்கிட்டு இருக்காங்க. ரேவா, நாம இதை வீடியோ எடுத்து வைரல் ஆக்கி விட்டுடலாம். நீ சரியா சொன்ன சிவா. எல்லாருக்கும் இவரை பத்தின உண்மை தெரியணும். இந்த சரைன் டிபைட்டோட பிரைஸ் $2 million பெர் கேரட். வேதா சிட்டில உள்ளவங்களுக்கு இந்த விஷயம் தெரியவே தெரியாது. இப்படி ஒரு அரிய பொருள் அவங்க சிட்டிக்குள்ள இருக்குன்றது. பாஸ், டைம் பாம் கீழே எல்லா இடத்துலயும் ரெடியா இருக்கு. இப்போ நீங்க ஸ்டார்ட் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அவ்வளவுதான். இன்னும் 5 நிமிஷத்துல நம்மளோட டைனாமீட்டரோட இன்னொரு ரவுண்ட எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். அப்புறம் எல்லாருமே பூகம்பம் வரப்போகுதுன்னு நினைப்பாங்க. அப்புறம் எல்லாரும் சீக்கிரமா ஓடி போயிடுவாங்க. போய் அங்க யாருன்னு பாரு. உனக்கு தைரியம் இருந்தா எங்க எதிரில வந்து பாரு. சிவா, தி சீல்ட் ஆஃப் வேதா சிட்டி. இங்க பசங்களோட விளையாட்டு ஒண்ணும் நடக்கல தெரியுமா? நீ தேவையில்லாம இங்க வந்திருக்க. சின்ன பையா, இப்ப இங்க இருந்து கிளம்பு. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. நீங்க உங்களோட பிளான்ல என்னைக்கும் வெற்றி அடையவே முடியாது. ஏய், அவனை அடிங்க. ஏய், நில்லுங்க. ஏய், நில்லுங்க. ஏய், நில்லுங்க. ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க. ஓடுங்க, வேகமா ஓடுங்க. சீக்கிரமா போங்க. இன்னும் வேகமா போ. அட, நீங்க என்ன பண்றீங்க? இன்னும் வேகம் வேகம். அவங்களை எப்படியாவது நாம பிடிச்சே ஆகணும். வேகமா போங்க. என்னோட முகத்திரையை கிழிக்கணும்னு நினைச்சீங்களே, இப்போ உங்களை இந்த இடத்தை விட்டு நான் போகவே விட மாட்டேன். சிவா,
முன்னாடி ட்ராக் காலி ஆயிடுச்சு. ஆ, ஆ, நான் எங்க இருக்கு? கிளம்பு. உன்னோட ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு இப்ப நான் சொல்றேன். என்ன கொஞ்ச நேரத்துல நீ ஜெயிலுக்கு போக போற. அதான் உன்னோட ரியல் ஃபியூச்சர். Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.